இது கொஞ்சம் ஹெவியால இருக்கு, அதனாலதான் இந்த பையன் இன்னும் குட்டியாவே இருக்கான் போல. பெருசு சொல்லிடுவேன். ஐயா பெருசு, இது கொஞ்சம் லைட்டா இருந்துச்சுன்னா நான் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அண்ணா நல்லா வளர்ந்துட்டீங்கண்ணா. செம்ம டால் ஆயிட்டடா. கோடி பசங்களா நீங்களா என் முன்னாடி ஏமாத்துறோம். வா விளையாடலாம், ஜாலியா இருக்கும். என்னை இறக்கி விடுங்க. சரி போய் விளையாடு. அது முடியாது, எலிஷா என் கூட தான் விளையாடுவேன்னு சொல்லிருக்கா. என்னோட தான். உங்க பொண்ணுக்கு செம்ம டிமாண்ட் போல. பசங்களா, என் பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்க, உங்களை தொலைச்சு போடுவோம். தொலைச்சு குழந்தைங்களை போய் மிரட்டுறீங்க. ரொம்ப ரேரான பீஸ் ஆச்சேப்பா. ஆமால, எங்க காட்டு நானும் பாக்குறேன். எல்லாரும் கத்துக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. முடிஞ்சது. ஐயோ முடிஞ்சுதா? ஓகேப்பா, தேங்க்ஸ். இதுல என்ன இருக்கு? என்னப்பா என்ட்டு ஹாஸ்பிடலுக்கு பொண்ணெல்லாம் கூட்டிட்டு வந்து ரொமான்ஸ் பண்றியா? ரொமான்ஸ் பண்றனா? அவ ஆட்டோ மேல சர்வீஸ் பண்ணது மெக்கானிக். ஓஹோ, அப்படின்னா உன்னுடைய மெக்கானிக்கே கரெக்ட் பண்ணிட்டியா? நான் போய் பாட்டிக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். இவ நிச்சயம் ஒரு நல்ல பொண்டாட்டியா இருப்பா. அதையே என்கிட்ட சொல்றீங்க? இருந்தாலும் என் பொண்டாட்டி அளவுக்கு நல்ல பொண்டாட்டியா இருக்க முடியுமான்னு தெரியல. Got the man with the plan right here. Bring it swag with the man right here. ஐயா உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் ஐயா. பெருசு கிருச்சுன்னு சொன்னு மனசுல வச்சுக்காதீங்க. நான் கொஞ்சம் வளரணும், பார்த்து ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும். முடியாதுடா காட்டுப்பூச்சி. என்னன்னா நாங்க எங்க டீச்சரை பாக்குறதுக்காக போக போறோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை நம்மள கொன்னுடுவாங்களோ? ஆமா, கண்டிப்பா கொன்றுவாங்க. ஆனா பயத்தை மட்டும் மூஞ்சில காட்டிடாத. அப்படிப்பட்ட மாஸ்டர் யாருடா? ஐயோ என்ன போச்சு? நான் ஸ்டேட் ஆல்கெமிஸ்ட்ன்றதுக்கான அடையாளம் சில்வர் பாக்கெட் வாட்ச் கோயிந்தா. யாருக்கும் தெரியாம இந்த பில்டிங்குள்ள நுழைஞ்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு தானே நினைச்சீங்க? ஆமா, அப்படிதான் நினைச்சோம். எவ்வளவு தூரம் ஓடுவேன், உன்னால தப்பிக்க முடியாது. எப்படி எங்க ப்ராடக்ட் பில்டப்லாம் கொடுத்துருக்க? விட்றாத. என்ன ஆனாலும் நான் இவளை தப்பிக்க விட மாட்டேன். ஏன்னா இவளுடைய ஆட்டோமேல பத்தி நான் முழுசா எக்ஸாமின் பண்ணியே ஆகணும். டீச்சர் எங்களை அடிச்சே கொன்னாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட கேட்டு தீருவேன். இருந்தாலும் பயமா இருக்கே. இதுக்குள்ள நம்ம வாழ்க்கை முடிச்சிட்டு போல இருக்கே தம்பி. அட்லீஸ்ட் நான் ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டையாவது கரெக்ட் பண்ணிருக்கலாம்னா. அந்த டீச்சரை எனக்கே பார்க்கணும் போல இருக்கே. சரி, நீங்க வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். தனியா போயிடுவீங்களாண்ணா? அதை பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா உன்னோட அண்டா உடம்பு இதுக்குள்ள நுழையறதுக்கு 100% வாய்ப்பே இல்லை. நான் ஆசைப்பட்ட இவ்வளவு பெரிய உடம்பா மாறின. வர டூரிஸ்டுங்க கிட்ட திருடுறதுதான் இவளோட வேலை. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொருளுங்க. சொல்றதுல பிரச்சனை இல்ல, ஆனா அதுக்கு பதிலா நீ ஆட்டோமேல பாக்குறதுக்கு அனுமதி கொடுக்கணும். டொமினிக் என்கிற ஆட்டோமொபைல் மெக்கானிக் வீட்ல தான் அவன் இருப்பான். ஆனா நான் நார்மலா இருந்திருந்தா இதுக்குள்ள வந்திருக்கவே முடியாதோ. பரவாயில்ல, குட்டியா இருக்கிறதும் நல்லதுதான். நானே என்ன பார்த்து குட்டியா குள்ளமா இருக்கேன்னு சொன்னா எப்படி? என்ன ஒரு ஆச்சரியம், நானும் வேலையில தான் இருக்கேன். அவ பார்க்க எவ்வளவு கியூட்டா இருக்கா தெரியுமா? சரி உன் பொண்ணை பத்தி பெருமை பேசி எனக்கு கால் பண்றதை நிறுத்து. அதுவும் மிலிட்டரியில இருந்து வேற.
என் பொண்ணை பத்தி மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி பெருமையும் பேசுவேன். முடிவு பண்ணிட்டேன். மிஸ்டர் டாமினிக், தயவு செஞ்சு உங்க அப்ரெண்டிஸ சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் முடியாது. அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் யோசிச்சு சொல்லலாமே. முடியாது. இந்த ஸ்க்ரூ போட மறந்தத அவன் கண்டுபிடிக்கல போலயே. என் கை உடைஞ்சதுனாலதான் மொத்தமா அடி வாங்க பாதியிலே விட்டுட்டானுங்க. எதுக்கும் கவலைப்படாத, சரியா? அப்ப ஏன் மேல தப்பு இல்லையா? அப்படின்னா நம்ம இப்போ சர்வீஸ் சார்ஜ் பத்தி பேசலாமா? கண்டிப்பா நான் ரஷ் ஆர்டர் ஃபீயும் சேர்த்து தான் போடுவேன். அது நான் ஈஸ்ட்ல இருக்கிற ஒரு கிராமத்துல இருந்து வரேன். என்ன பத்தி உனக்கு தெரியலனாலும் இந்த உடம்ப பார்த்தாவது ரியாக்ஷன் கொடுக்கணும்ல. ஐயோ, உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை கேட்கணும்ல. ஐயா, உடம்புக்கு என்னதான் ஆச்சு? ரெட்லி அவர்களே, சத்தம் போடாதீங்க, பரவாயில்ல, ரிலாக்ஸா இருங்க. அரசரே, நீங்க இங்க வந்ததுக்கு காரணம் கேக்குறியா? உடம்பு சரியில்லாத ஃப்ரெண்டுக்கு மெலன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். தேங்க்ஸ். ஏன் பாலை குடிக்காம வச்சிருக்க? எனக்கு தான் பால் பிடிக்காது. இப்படியே சொல்லிட்டு பால் குடிக்காம இருந்தனா குள்ளமா வேறுபடா குள்ள பயலே. வாய மூடு. வேற இல்ல, இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நாம தான் பிரசவம் பார்க்கணும். இப்படி என்ன சொன்ன? பிரசவம் தான்.